வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் நம்ம பார்க்குற மூவி வந்து ஜோக்கர் 2024 ஆன ஒரு மியூசிக்கல் சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் ஃப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடூரமாக ஒரு 6 பேரை கொலை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக 7ன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கு இப்போது ஆர்கம் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் வந்து தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் அதே மாதிரி வந்து இவரோட கேஸும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அங்கே ஆக்சிடென்டலாக ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட பேர் தான் ஹார்லின் குயின்சன். ஷார்ட்டாக அவங்க லீன்னு சொல்லி கூப்பிட சொல்லிருக்காங்க. நம்ம லேடி காகா அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு சைக்கோத்தனம் ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஒட்டி போய் 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்க. ஹார்லினுக்கு வந்து பிடிச்சது வந்து ஆத்தர் ஃப்ளெக்ஸை கிடையாது, ஜோக்கரை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வரும்போது வந்து இந்த லாயர் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரில. ஸோ வந்து நம்ம ஆத்தருக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த சமயத்தில் வந்து நம்ம ஹார்லின் வந்து சொல்லிடுறாங்க, நீ என்ன பண்ணுற, லாயரை வந்து வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம ஆர்த்தர் ஃப்ளெக்ஸுமே வந்து லாயர் வேணாம், எனக்கு நானே செல்ஃப் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து ஜோக்கர் மேக்கப் போட்டு ஜோக்கராகவே அங்கே போய் ஒரு லாயராக வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து அவர் வந்து அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு இல்லையா, அப்படின்றது அந்த படத்தோட கதை வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு சூப்பரான படம், ஒரு பக்காவான ஆர்ஜின் ஸ்டோரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து எதுக்கு மியூசிக்கலாக கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு 2 மியூசிக்கல் சீன் நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் மொத்தமாக மியூசிக்கல் வச்சு இந்த படத்தோட அந்த வெயிட்டே வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அந்த ஹைப்பில் போன எல்லாருக்குமே வந்து அடின்னு தான் நான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் மீ. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து செகண்ட் பார்ட் அமைஞ்சிருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து ஆக்டர்ஸை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆக்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு. நான் லேடிக்காகவே குறை சொல்ல மாட்டேன், அவங்க ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒன்றும் குறைலாம் இல்லை. ஆனால் மியூசிக்கல் வச்சது ஏன் ஏதோ, அதாவது வந்து ஒரு 2 சீன் மியூசிக்கல்னால் பரவாயில்ல, படத்தில் மியூசிக்கலாக தான் நவருமே படமே. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அங்கே இங்கேருந்து தான் டைலாகே, ஒரு டைலாக்லாம் எண்ணி பார்த்துடலாம் போல, மியூசிக்கல் தான் அதிகமாக இருக்குது. அதுவே ஒரு பெரிய மைனஸ். ப்ளஸ் வந்து இது வந்து கடைசி படம் நம்ம ஜோக்கரோடது, இதுக்கப்புறம் ஜோக்கர் படம் வராது. ஸோ அப்படிப்பட்ட படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செம்ம ஸ்லோ. அண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் பரவாயில்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இன்னும் டெவலப் பண்ணி படத்தை இன்னும் நல்லா கொண்டு போய் ஒரு ஃபினாலியாக சூப்பராக முடிச்சிருக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு நிறைய மிக்சட் ரிவ்யூஸ். அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக அந்த மிக்சட்லேயே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. என் சைட்லேருந்துமே நெகட்டிவ் ரிவ்யூ தான். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் மிஸ்டர் நோபடி. சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.